இருக்கு. இந்த சீசன் தரமான சம்பவம் இருக்கே. சும்மா சொல்லக்கூடாது நண்பர்களே. விஜய் டிவி ஃபர்ஸ்ட் தான் என்னமோ அப்படியே விஜய் டிவி ப்ராடக்ட்டா இறக்குனாங்க. ஃபுல்லா அந்த சீரியல்ல இருந்து எடுத்த மாதிரி இருந்து. பட் அப்படியே சீசன் நெருங்க நெருங்க காட்டுற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தா ஃபயரா இருக்கு நண்பர்களே. அதுல முக்கியமா எனக்கு ஒரு ஆள் மேல பயங்கர நம்பிக்கை இருக்கு. இந்த ஒரு ஆள் இந்த வீட்டை மொத்தமா தூக்கி நிறுத்துவார் நினைக்கிறேன் இந்த சீசனை. அந்த லெவலுக்கு அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு 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 கண்டிப்பா இருக்கு. அவர் யாருன்னு பாத்துடலாமா? சோ வாங்க மக்களே. சோ இந்த வீடியோல பார்த்தா அப்படியே பிக் பாஸ்க்கான கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் அப்படியே அரிச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இதுல முக்கியமா கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் முன்னோட்டம்னு வச்சாங்களே அதை பத்தி சிம்பிளா முடிச்சிடுறேன். சோ அதை பத்தி சில பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில தற்குறிஸ் எப்படி வீடியோ போட்டுட்டு இருக்குன்னா, என்ன கூப்பிட்டாங்க கடைசியில என்ன கூப்பிடல. நாங்க நான்லாம் போயிருந்தாங்க கொஸ்டினை கேட்டு கிழிச்சு நட்டிருப்பேன். நம்மெல்லாம் கேட்டாங்க ஓட விட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு இருக்குது. அதான் தற்குறின்னு சொல்லுவல, இதான் தற்குறி. அங்க நடக்கிறது என்னமோ டிஃபரெண்டா இருக்கும். பட் வெளியே இருந்து நம்ம வருதான் அறுத்து கழிச்சுருவோமாக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறது அப்படிலாம் பண்ண முடியாது. அந்த மொத்த ஷோவுமே ஒரு மாதிரி ஃபன் கண்டென்ட்டா தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம அங்க வந்திருந்த கண்டஸ்டன்ஸ்மே அதை எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ரொம்ப அப்படியே ஃபைனலிஸ்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஃபைனலிஸ்ட் அங்க வந்திருந்தது விஷ்ணு மட்டும் தான். நீங்க கண்டிப்பா அந்த வீடியோஸ்லாம் பார்த்திருப்பீங்க. சோ அதனால அங்க நடந்த செக்மெண்ட் எல்லாமே வேற. அதை வந்து இப்ப என்னால ஓப்பனா சொல்ல முடியாது. கண்டிப்பா அதுக்கான ப்ரோமோ வரும்போது அதை பத்தி நான் ஓப்பனா நிறைய சொல்றேன். பட் வெளியே உட்கார்ந்து பேசுற அந்த ஒரு 2-3 தற்கொலைக்கு சொல்லிக்கிறேன். நாங்க பேருந்தா கழிச்சு நட்டிடுவோமாக்கும் அப்படிலாம் சொல்லற நிப்பாட்டிக்கோங்க. அதான் உங்களை மதிச்சு கூப்பிடலையோ அப்புறம் கொஞ்சம் சாத்திட்டு உட்காரலாம்ல, உட்கார்ந்துக்கோங்க, அதான் நல்லது. சரி கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் பேருமா. சோ இதுல முதல் இடத்துல இருக்குது நம்ம ஃபேட்மேன், நம்ம ரவீந்தர் அவர்கள் தான் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. என்ன ப்ரோ ஃபேட்மேன் அவர்கள் கண்டிப்பா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சீசன்ல இருக்காங்க. அவரை வச்சுதான் இந்த மொத்த ஷோவையுமே ஃபர்ஸ்ட்லயே தூக்கி நிறுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்துட்டு இருக்குது. ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க கண்டிப்பா ரீசெண்டா அந்த கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே விஜய் டிவி ப்ராடக்ட் இந்த சீரியல்ல இருந்து அங்கமா எடுத்து போட்டிருக்காங்க. சோ அந்த வகையில அவங்க எல்லாரையுமே மொத்தமா உள்ளத்தி போட்டா மொத்தமா செட்டு சேர்ந்துட்டு டாஸ்க மச்சான் நீ அந்த டாஸ்க நீ பாத்துக்கோ மச்சான் இந்த டாஸ்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டமா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. சோ அது நமக்கு செட் ஆகுமா? செட் ஆகுது. அந்த கூட்டத்தெல்லாம் பிரிக்கிறதுக்கு வெளியே இருந்து ஒரு தரமான ஆள் போனாதான் கரெக்டா இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஃபேட்மேன் அவர்கள் உள்ள போறதா ஒரு டாக் வந்துட்டு இருக்குது. டாக் இல்ல கன்ஃபார்ம் தான் நண்பர்களே. கண்டிப்பா எனக்கு ஃபேட்மேன் அவர்கள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரால் பிசிக்கல் டாஸ்க் பெருசா பண்ண முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவர் மென்டலி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே அடிச்சு ஓட விடுவாரு. எவனே எந்த ஒரு பிளானையும் போட விட மாட்டாரு. ஏன்னா அவர் ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவர் ஆல்சோ. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஃபேட்மேன் அவர்கள் தரமான சம்பவம் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கிறேன். பட் ரீசெண்டா கொஞ்சம் நெகட்டிவ் வேற வாங்கிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுல 2வது இடத்துல இருக்கிறது நம்ம அன்பு மயில்சாமி அவர்கள். யாருன்னு தெரியுதா? நம்ம ஆக்டர் மயில்சாமி இருக்காங்களா, சோ அவங்களோட பையன் அன்பு மயில்சாமி அவர்கள். சோ இவங்களும் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு 99% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. கன்ஃபார்ம் தான், 99 வேணாம் நண்பர்களே, இவங்க எல்லாம் கன்ஃபார்ம் தான். இவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துருச்சு. சோ ஆனா இவங்களை பத்தி எனக்கு கரெக்டா தெரியல நண்பர்களே. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல போட்டு போங்க. பட் ஒரு தரமான டஃப் கொடுப்பாருன்னு எனக்கு தோணுது. ஆளை பார்க்கும்போது அவங்க ஸ்பீச் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓரளவு கண்டிப்பா டஃப் கொடுப்பாருன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல போட்டுருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் பிரதாப். யாரும் தெரியுதா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமாப்பா. குக்கு வித் கோமாளில பாத்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம சார்பட்டா பரம்பரையில பாத்திருப்பீங்க. சோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல உங்களை பாத்திருப்பீங்க. சோ இவர் வந்து இந்த வீட்டுக்குள்ள வர்றது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அண்ணனும் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன் விஜய் வருவா மாதிரி தரமான சம்பவம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவ்வளோ ஹை போகாம ஓரளவு நார்மலா பண்ணிக்கோங்கன்னு, அப்பதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அண்ணன் வந்து அந்த போட்டுருவாண்டா இப்படி போட்டுருவாண்டா சொன்னாரு. அதெல்லாம் வேணாம அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஓரளவு நார்மலா பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். சோ சந்தோஷ் பிரதாப் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அண்ணனுக்கு ஆர்மி கிரியேட் ஆகும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி அவர்கள். சோ இவங்களுமே இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இவங்க எனக்கு தெரிஞ்சு நல்லா பேசுவாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது நண்பர்களே. நான் பார்த்த வரத்துக்கு ஓரளவு நல்ல ஒரு ஜாலி டைப், நல்ல ஒரு பேசுற டைப்பா இருக்காங்க. அதுதான் பிக் பாஸ் வீட்டுக்கு வேணும். ரொம்ப அமைதியா மிச்சர் சாப்பிட வந்த மாமா அப்படின்னு உட்கார்ந்து இருந்தா சீசன் கவுந்துரும். சோ அந்த வகையில இந்த மாதிரி ஆக்டிவான பர்சன்ஸ் எல்லாம் அனுப்புறது எனக்கு தெரிஞ்சு நல்லதுதான். சோ அந்த வகையில ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் வீட்டுல இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இவங்களை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட்ல போடுங்க. சோ அடுத்தது சாச்சனா அவர்கள். ஆல்ரெடி சொன்னதுதான், நம்ம மகாராஜா மூவில நம்ம விஜய் சேதுபதியோட பொண்ணா நடிச்சாங்கல்ல, சோ அவங்க தான் அந்த வீட்டுக்குள்ள வரது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதான் நிறைய சோசியல் மீடியால பாத்திருப்பீங்க, விஜய் சேதுபதியோட பொண்ணு வராங்களாப்பான்னு சொல்லிட்டு. அது ஏன்னா சாச்சனா அவர்கள் அந்த மூவில இருந்தே நிறைய இடத்துல இன்டர்வியூ கொடுத்தப்ப எல்லாப்பமே அப்பா அப்பா அப்பான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது விஜய் சேதுபதிய அவங்கள வந்து அப்பா அப்பான்னு தான் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது அப்படி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதனால நிறைய பேர் வந்து விஜய் சேதுபதியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ சாச்சனா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. உங்களோட கருத்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டர் செந்தில் அவர்கள். யாருன்னு தெரியுதா?
பழங்காலத்துல நமக்கு அவர் தான் பெரிய காமெடியனா தெரிஞ்சுட்டு இருந்தாரு. ரீசெண்ட் டேஸா தான் நிறைய காமெடியன்கள்லாம் வந்து இவங்க எல்லாம் அப்படி காணாம போயிட்டாங்க. பட் இப்போ இந்த பிக் பாஸ்க்கான வாய்ப்பை அவர் எப்படி தூக்கி விடுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ரீசெண்ட் டேஸா இவருக்கான ஆக்டிவிட்டி பெருசா நம்ம எங்கேயும் வெளியே பார்க்கல சோசியல் மீடியால கூட. அதனால இவர் எவ்வளவு ஆக்டிவா இருக்காரு, எவ்வளவு போல்டா பேசுவார் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு ஓரளவு நம்பிக்கை இருக்கு. ஓரளவு ஃபன்னா கொண்டு போவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பெருசா பிசிக்கல் டாஸ்க்ல இறங்கி அப்படியே அடிப்பாருப்பாருன்னா எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. பட் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள அங்கேயும் அந்த ஃபன் கண்டென்ட் தூவி விட்டுட்டு அப்படி ஓரளவு ஜாலியா அந்த வீடை கொண்டு போவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களோட கருத்தை சொல்லுங்க. சோ அடுத்தது அருண் அவர்கள், சீரியல் ஆக்டர் அருண். ஆல்ரெடி சொன்னதுதான். நம்ம அர்ச்சனா இருக்காங்கல்ல, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு ரூமர் கிளம்பிட்டு இருந்தல, ரூமர். சோ அவங்க தான் அவங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சோ அருணை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்தது அன்ஷிதா அவர்கள். சோ அன்ஷிதா, ஆர்னவ் ரெண்டு பேருமே ஒரே சீரியல் நடிச்ச ஆட்கள் தான். சோ அதனால தான் ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்றேன். இந்த ரெண்டு பேரும் வெளியிருந்தே சீரியல்ல பேரா நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளியும் ஒரு சின்ன ரூமர்ஸ் எல்லாம் இருக்கு, ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி. பட் நம்ம கன்ஃபார்மா தெரியாது, நம்ம எதுவும் சொல்லக்கூடாது நண்பர்களே. பட் இருந்தாலும் ஒரு கப்புள்ஸா உள்ள போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்தை சொல்லுங்க. இவங்க ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க. சோ அடுத்தது முத்துக்குமார் அவர்கள். இந்த சீசன் 6ல நம்ம விக்ரமன் அவர்கள் உள்ள போனாங்கல்ல, ஜேர்னலிஸ்ட் வழியா இதுல. சோ அதே இதுல அப்படியே தொடர்ந்து அடுத்த ஜேர்னலிஸ்டா நம்ம முத்துக்குமார் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள வராங்கன்னு சொல்லி ஒரு டாக் வந்துட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவர் உள்ள போனாருன்னா ஓரளவு நல்ல ஆக்டிவா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. நல்லா பேசுவாரு, ஓரளவு ஒரு ஆக்டிவான பர்சன். டாஸ்க்னா கூட இறங்கி அடிப்பாருன்னு ஃபீல் ஆகுது. சோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ஃபன்னு, ஸ்பீச், சண்டை, காதல் அப்படி இப்படின்னு எல்லாம் கலந்த ஒரு ஃப்ரூட் மிக்சரா இருக்கும் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. சோ அடுத்தது தர்ஷா குப்தா அவர்கள். இவங்களும் கன்ஃபார்ம் நண்பர்களே. தர்ஷா குப்தா ஆர்மி ரெடியா இருங்க. ஆல்ரெடி ஆர்மி நிறைய இருக்கும். பட் நம்மளும் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும் நினைக்கிறேன். கிரியேட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை நண்பர்களே. தர்ஷா குப்தா அவர்கள் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. சோ அடுத்தது சுனிதா அவர்கள். இவங்களையும் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். எல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட் தான் நண்பர்களே. விஜய் டிவிலே வாழ்றாங்க இவங்க எல்லாம். சுனிதா அவர்களுமே இந்த வீட்டுக்குள்ள வராங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பட் சுனிதா ரீசெண்டஸா கொஞ்சம் நெகட்டிவ் வாங்கினாங்க. பட் அந்த நெகட்டிவ் வெளியே நெகட்டிவ் அப்படி இருந்துரும் நினைச்சுக்கோங்களா. அப்படி இருந்துட்டு போட்டு. பட் ஒரே ஒரு ரெக்யூஸ்ட் வச்சுக்கிறேன். என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு மட்டும் பார்த்து நீங்க உங்க ரிவ்யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓட்டு போடுங்க. நான் சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த பிரியங்கா மணிமேகலை இஷ்யூலவே இந்த பிரியங்கா மேல வச்ச ஹேட் வந்து ஒரு லிமிட்டை தாண்டி ரொம்ப ஓவரா போயிட்டு இருந்து. அதே இது இந்த சுனிதா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வரும்போது சுனிதா மேலே நிறைய பேர் வச்சாங்க. சோ அந்த லெவலுக்கு மோசமா இறங்கி ஹேர்ட் கொடுக்காதீங்க. அந்த வீட்டுக்குள்ள அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அந்த ஹேர்ட்டை மட்டும் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. அப்படி இல்லைன்னா அமைதியா இருந்துக்கோங்க. பட் அது அவங்க உள்ள போய் எப்படினாலும் அவங்க கேமை சேஞ்ச் பண்ணலாம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா ஓரளவு ஆக்டிவான பர்சன்ஸ் தான். எல்லாருமே ஆக்டிவான பர்சன்ஸ். யாருமே ஒரு டம்மியா அமைதியா உட்கார்ற பர்சன்ஸ் எனக்கு ஃபீல் ஆகல. எல்லாமே ஆக்டிவான பர்சன்ஸ் மாதிரி தான் தெரியுது. சோ அடுத்தது தீபக் அவர்கள், சீரியல் ஆக்டர். இவங்களையும் கண்டிப்பா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சோ இவங்களுமே இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சோ அடுத்தது விஜே விஷால் அவர்கள். தெரியுதா, எல்லாமே ப்ராடக்ட் தான் நண்பர்களே. அனைத்தும் ப்ராடக்ட். ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மாதிரி நாங்க 5 வாங்கினா 5 ஃப்ரீ கொடுப்போம். நீங்க 5 கண்டஸ்டன் உள்ள எடுக்கிறீங்களா, இன்னும் 5 ஃப்ரீயா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு 5 கொடுத்துட்டு இருக்காங்க. 50 கண்டஸ்டன்ஸுமே ப்ராடக்டா தான் வருது. இதுல விஜய் விஷால் அவர்களும் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் ஒரு 99% இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 நாள்ல ஃபுல்லா கன்ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா ஒரு 20 பேர் உள்ள இறக்க வேண்டியிருக்கலாம் நண்பர்களே. ஒரு 20 பேரை எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு 16 பேராச்சும் உள்ள இறக்குவாங்க. தேவைப்படலாம் இவ்வளவு பேரு. விஜய் விஷாலை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டிருக்கேன். அடுத்தது அக்ஷிதா அசோக். யாருன்றதா, சீரியல் ஆக்டர் தான். எல்லாமே சீரியல் ஆக்டர் தான். நீங்க வந்து ஃபீலே பண்ண வேணாம். எல்லாரையுமே நீங்க ஏதாவது ஒரு சேனல்ல எங்கேயா ஒருத்தர் இடத்துல பாத்திருப்பீங்க. ஒன்னு 6 மணிக்கு பார்த்திருப்பீங்க, இல்ல 7 மணிக்கு பார்த்திருப்பீங்க, 8 மணிக்கு பார்த்திருப்பீங்க, 9 மணிக்காச்சும் பார்த்திருப்பீங்க. எல்லாமே சீரியல் ஆக்டர் தான். கவலைப்படாதீங்க. 1-2 பேர் தான் அப்படியே வெளிய இருந்து எடுத்து போடுறாங்க. அதாவது மொத்த சீசனை அப்படி குலைச்சு விடணும்ல. ஏன்னா மொத்த சீரியலே உள்ள தீ போட்டு நினைச்சுக்கோங்களா, சீரியலா மாறிடும். அதே வெளியே இருந்து ஒரு 2-3 பேரை உள்ள இறக்குனா அப்படியே நீந்தி ஏதாவது களைச்சு விட்டு அதை வேலையை பார்ப்பாங்க. சோ அதுக்குதான் ஒரு சில பேர் அப்படி வெளியே இருந்து எடுக்கிறாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இப்போதைக்கு இவ்வளவு பேர் கன்ஃபார்ம் சொல்ற நியூஸ் வந்துட்டு இருக்குது. இதுல ஒரு 2 பேர் வந்து மிஸ் ஆவாங்க. கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க. நம்ம வினோத் அண்ட் பவித்ரா. இவங்க 2 பேருமே உள்ளதான் இருந்தாங்க. பட் ஒரு சில வினோத் வந்து சடனா ஏதோ சீரியல் ஆக்ட் பண்ண போறாரு போல அடுத்து ஏதோ. அவரும் வந்து வாய்ப்பு கம்மின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல பவித்ரா சைட்ல இருந்து ஏதோ சேலரி பயங்கரமா கேட்கறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. சோ இவங்க 2 பேரும் அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்த மாதிரி இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல கடைசியா VTV அவர்களும் உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. பட் சடனா அந்த நியூஸை காணும். அது என்னாச்சுன்னு தெரியல. அடுத்தது கோகுல்நாத் அவர்கள். சோ இவங்களுமே கன்ஃபார்ம் ஆயிருக்கிறதா நியூஸ் இருக்கு. பட் மத்த ஆட்களை பத்திலாம் சோசியல் மீடியால பயங்கரமா பேசுறாங்க. இந்த கோகுல்நாத் அவர்கள் வந்து முன்னாடியே கன்ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு. ஆனா அவரை பத்தி பெருசா சோசியல் மீடியால பார்க்க முடியல. ஒருவேளை இதான் PR ஒர்க்கா இருக்குமோ? PR வச்சா சோசியல் மீடியால அதிகமா பேசுவாங்க போல. PR இல்லைன்னு யாரும் கோகுல்நாத் அவர்களை பத்தி பேச மாட்டேங்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சீசன் எப்படி போகுதுன்னா. ஆனா என்னால ஒரு விஷயம் உறுதியா சொல்ல முடியும், PR ஒர்க் இந்த சீசன்ல பயங்கரமா இருக்கும், வெறித்தனமா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த